ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திப்பிலி கொடி பார்த்துருக்கீங்களா? இதுதான் திப்பிலி. கொரோனா டைமுக்கு அப்புறம் திப்பிலின்னா யாருக்குமே என்னன்னு கூட தெரியாது. கொரோனா டைமில் நம்ம குடித்த எல்லா கஷாயத்துலேயுமே இந்த திப்பிலி கலந்துருக்கும். ஆஸ்துமா, சளி, கோழை, வீசிங்னு நுரையீரல் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்க்குமே இந்த திப்பிலி ஒரு நல்ல மருந்து. இந்த திப்பிலியில் 2 வகை இருக்குது. யானை திப்பிலி, அரிசி திப்பிலி. இது அரிசி திப்பிலி. இந்த அரிசி திப்பிலியை நம்ம எப்போவும் உணவில் எடுத்துக்கலாம். யானை திப்பிலியை அப்படி எடுக்க முடியாது. அது சில வகை மருந்தில் மட்டுமே பயன்படுத்தப்படும். நாம் வீட்டில் ரசம் வைக்கும்போது இந்த திப்பிலியை கிள்ளி போட்டு வைக்கலாம். ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், சாப்பிட சுவையாகவும் இருக்கும், சளிக்கும் ரொம்ப நல்லது. சங்க இலக்கிய பாடல்களான திருக்கடுகத்தில் இந்த திப்பிலி பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. சுக்கு, மிளகு, திப்பிலி 3 போல திருக்கடுக்க பாடல் நமக்கு நன்மை செய்யும்னு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து இந்த 3மே நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு புரிஞ்சுக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நுரையீரல் சம்பந்தமான, சளி சம்பந்தமான அத்தனை நோய்களுக்கும் இந்த திப்பிலியை நம்ம பயன்படுத்திக்கலாம். சிலருக்கு இயல்பாகவே வாயில் துர்நாற்றம் வரும். அப்படிப்பட்ட விஷயத்துக்கு இந்த திப்பிலியை போகும்போது கிள்ளி வாயில் அடக்கிக்கிட்டு போகலாம். சொத்தைப்பல் இருக்கவங்க கூட இதை அந்த பல் மேலே வச்சு கடிக்கிறது மூலயமா அதில் இருக்கக்கூடிய அந்த வலி கண்ட்ரோல் ஆகும்னு சொல்கிறாங்க. பார்க்க வெத்தலை கொடி போலவே படர்ந்து வரும். ஆனால் இலைகளோட அமைப்பும் அப்படியே தான் இருக்கும். ஆனால் வெத்தலை கிடையாது. பாருங்கள், கீழே கண்ணுக்கே தெரியாத கொடி போல் படர்ந்து அங்கங்கே குத்துச்செடி போல் வளர்ந்துருக்கும். இதை அப்படியே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.